இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மொட்டை மாடியை ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. இது நம்மளுடைய டெசர்ட் ரோஸ். மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த நீர்த்துளிகள் பாருங்கள், மழை நீர்த்துளிகள் வந்து செடிகள் மேலே அழகாக இருக்குது. அந்த பூ மேலேயும் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நிறைய இருக்குது, ஆக்சுவலாக நிறைய பூக்கள் இருக்குது. அதே மாதிரி தோட்டமே நல்ல செழிப்பாக இருக்குது. நம்மளுடைய மஞ்சள், மல்லிகைப்பூ, செம்பருத்தி, பன்னீர் ரோஸ் பக்கத்தில் போய் காமிக்கிறேன், கிட்ட இல்லை, அங்கே இருக்குது. இப்போ பட்டன் ரோஸ் வந்திருக்கு, இந்த பக்கத்துலேயே பட்டன் ரோஸ் இருக்குது. கொஞ்சம் மல்லிகைப்பூ செடிகள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக பதியம் போட்டு வச்சுருக்கோம், அதுங்களும் வந்து நல்லா தொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய சங்கு புஷ்பம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே பூத்துருக்கு. சங்கு புஷ்பம் டீ குடிக்கலாம். டீனா என்ன, வெறும் சுடு தண்ணியில் போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது, இது பாம்பு மாதிரி இருக்குது. எஸ், பாம்பு புடலங்காய், பச்சை கலர் பாம்பு புடலங்காய். இதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளை கலரில் இருந்தது பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்தில். இது வந்து பச்சை கலர் பாம்பு புடலங்காய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எலி வேறு கடிச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் எல்லாம் லூஸாக அப்படியே விட்டுருக்கேன். மேலே ஸ்ட்ராங்காக கம்பி இருக்கிறதுனால ஏறி போய் உட்காந்து எல்லாத்தையும் பாருங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுடுச்சு எலி. ஸோ எல்லாத்தையும் லூஸாக இறக்கி விட்டுருக்கேன், எலி அதில் இறங்க முடியாதபடிக்கு. யூஸ்வலாக ஓனாக தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரிம் பண்ணோம். இப்போ பார்த்தா எலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வேலையை. அது ட்ரிம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அதுலேருந்து சைடு கிளைகள் வரும். பட் எல்லாமே ஒரு லிமிட்டு தான். மொத்தமாகவே கடிச்சிருச்சுன்னா நமக்கு எதுவுமே செடியே நல்லா வளராது. அதனால் அடுத்தது நம்மளுடைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் கொடுக்கல. இது வந்து கத்திரிக்காய். நமக்கு நம்முடைய நண்பர் சென்ட் ஜான் ஸ்கூல் அரவிந்த் வந்து எனக்கு இதிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து. நிறைய காய்க்கும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த செடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காராமணி, மல்லிகைப்பூ செடி. இதிலேருந்து தான் பிரித்து வச்சதுனால இவங்க பூக்கிறதுக்கு லேட் ஆகுறாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு பூக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு செடியை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது வெஜிடேட்டிவ் க்ரோத் கொடுத்துரும். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பிரித்து வச்சிட்டோம். அது தவிர பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருக்குது நிறைய செடிகளில். வெஜிடேட்டிவ் க்ரோத் கம்மியாக இருக்க செடியில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருக்குது. கூடவே பிரண்டை, இணைப்பார் அப்படின்னு சொல்லுது. பெரிய கேர் இல்லை, 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். ஸோ இந்த பால் லில்லி பிளான்ட் இதுவும் நிறைய நம்ம ப்ராபகேட் பண்ணிட்டோம். ஒன்று வச்சுருந்தோம், இப்போ நிறைய ப்ராபகேட் பண்ணிட்டோம் நம்ம. பாருங்கள், வெஜிடேட்டிவ் க்ரோத் கம்மியாக இருக்க செடியில் மொட்டுக்கள் நிறைய இருக்குது. இந்த செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ இலைகளெல்லாம் உருகி விடணும். ஸோ இந்த ரெட் குரோட்டன் ஒரு பச்சைக்கு நடுவில் ஒரு அழகாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு செம்பருத்தி, அதுலேயும் பூக்கள் நிறையா இருக்குது. இப்போ பறித்து எடுத்துகிட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் வெண்டைக்காய் தான். இந்த தொட்டியில் வந்து இந்த மாட்டு தொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய தொட்டி, அந்த தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ க்ரோத் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுலேயே வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லி பிளான்ட் நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, காராமணியும் வந்து இதில் நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 3 வெண்டை செடி இருக்குது, இன்னும் காய்க்கலை. இனிமேல் தான் காய்க்க போகிறாங்க. அடுத்தது வந்து இதுவும் திரும்ப மல்லி, சம்பங்கி, அதோட நிறைய மல்லிகைப்பூ செடி வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய நாட்டு ரோஸ், ஒரிஜினல் நாட்டு ரோஸ், இந்த ஹைப்ரிட் இல்லாமல் ஒரிஜினல் நாட்டு ரோஸை கட்டிங்கில் வச்சு நம்ம வளர்க்குறது. ரோஸ் ஆண்டிக்கிட்டேருந்து வாங்கின பதியன். நிறைய முட்டு வச்சுருக்கு. இது ஒரு முருங்கைக்கீரை, சும்மா நம்ம அடை பண்ணும்போது ஒரு சூப்புக்கு வேணுங்கிற கீரையை போடுறதுக்காக அது வச்சுருக்கோம். அதிலே வந்து
கருவேப்பிலை, எமர்ஜென்சி கருவேப்பிலை, தோட்டத்துக்கு போகாத அன்றைக்கி எடுத்துக்கிறதுக்காக. இது வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கி வச்ச காஷ்மீரி ரோஸ், நல்ல துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள். காஷ்மீரி ரோஸ் நல்ல துளிர் விட்டு வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஜீவாமிர்தம் தான் அதுக்கு காரணம். இதுவும் வந்து இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட 5 இயர்ஸாக இருக்குது. இது நாட் ரோஸ்ட் வெரைட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது முளைக்குதான்னு கட்டிங்கில். இன்னும் ரொம்ப நாளாக இருக்குது. இது சேப்பங்கிழங்கு. சரி, அந்த அந்த வெண்டைக்காய் பார்த்தீங்க, அது பெரிய தொட்டியில் இருக்குதுனால நல்ல வேர் விட்டு வந்துச்சு. சின்ன தொட்டி அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஜீவாமிர்தம் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அது வந்து நம்ம வேறு பெரிய தொட்டியில் மாற்றிருக்கோம். ஸோ தட் அதாவது தொட்டினா அந்த தெர்மாக்கோல் பாக்ஸில் மாட்டியிருக்கோம். அதில் வந்து நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இது வந்து மஞ்சளும் அது கூடயே வச்சுருக்கோம். நம்ம எப்பவுமே ஒரே தொட்டியில் ஒரு செடி மட்டும் வளர்க்குறதில்ல, ஃப்ரெண்ட்லி பிளான்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மனிதர் தனியாக வீட்டில் வாழ முடியாதுங்கிற மாதிரி செடிகளுக்கும் ஃப்ரெண்ட்லி பிளான்ட்ஸ் தேவைங்கிற மாதிரி தான் நம்ம கார்டன் கான்செப்டே கொண்டு போயிருக்கோம். இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் நாற்று நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் நாற்றுல பறித்தது போக மிச்சம் விட்டுருக்கோம். இது இன்னும் வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதையும் கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் வச்சுருவோம். இது வந்து நம்மளுடைய டெசர்ட் ரோஸ். மொட்டை மாடியில் இருக்கோம். வண்டி சத்தம் அதிகமாக கேட்குது. பிகாஸ் நிறைய வண்டிகள் இந்த வழியாக தான் போய்கிட்டுருக்கு. பாருங்கள், இந்த டெசர்ட் ரோஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. இது வந்து ஒரு ரெட் கலர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க நீங்கள். இது வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் அப்படின்னு சொல்ல முடியாது, 2 கலரும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்ம தோட்டத்தோடது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கங்காயும் இருக்குது. பீர்க்கங்காய் வந்து ஆக்சுவலாக காய வைக்க போகுது, நான் கீழே கொண்டு வைக்கணும். அவ்வளோதாங்க இன்றைக்கி. ஸோ இதோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.